ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இதய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவத்தில் சீசர்கள் கேட்காங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஆமாம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா அவர் தான் பிதா, நித்திய பிதா. மனுக்குலம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு படைப்பின் தேவன், காட் ஆஃப் கிரியேஷன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பூமியில் ஒருத்தனையே நீங்கள் பிதான்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் கத்தோலிக்க ஃபாதரை எல்லோரும் ஃபாதருங்காங்க. ஃபாதர்னால் அவர் குடும்பம் கிடையாது, பிள்ளை குட்டி கிடையாது, அவரை போய் எப்படி ஃபாதர்னு சொல்கிறது? அவர் போதகராக இருக்கலாம் அல்லது ஊழியராக இருக்கலாம் தேவனுக்கு. அதுக்காக அவரை ஃபாதர் சொல்லக்கூடாது. அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் உங்களுக்கு பிதான்னு சொல்லியிருக்காரு. அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அப்படின்னு சொல்லி, அப்போ நமக்கு ஒரு பிதா இருக்கார். பரலோகத்தில் நித்திய ராஜ்யத்தில் ஒரு பிதா இருக்கார். அவர் தான் நம்மளை அந்த உலகத்தில் தமது சாயலின்படி ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குனார். யாரையும் குருன்னு சொல்லக்கூடாதுன்னு போட்டது. குரு என்றால் என்ன அர்த்தம்னா, கற்றுக் கொடுக்குறவன், முன்மாதிரியாக இருக்கிறவன், அப்புறம் பாவத்தை கொன்றவன், பாவத்தை வென்றவன், அவன் தான் குரு. இப்போ ஐயர்மாரெல்லாம் இருக்காங்க, குருக்கள்னு அழைக்கப்படுறாங்க. சாமியாரெல்லாம் குருக்கள்னு அழைக்கிறாங்க. ஆனால் இயேசு மட்டும் தான் சொன்னார், என்னிடத்துல ஏதாவது ஒரு பாவம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பாப்பான்னு சொல்கிறார். நெஞ்சை தட்டி சொல்கிறார். அதனால் அவர் தான் குரு. குரு இயேசுநாதர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பூமியில் யாரையுமே பிதானோ குருனோ அழைக்கக்கூடாது. அவர் இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரர். நமக்கு ஒரு பூமிக்கு மனிதனாக வந்ததுனால அவர் மூத்த சகோதரர், எல்டர் பிரதர். நாமெல்லாம் அவருக்கு உடன் சகோதரர்கள். அப்போது இயேசுக்கும் சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க கூட ஒரு குடும்பத்தில். அது மாதிரி நம்ம இன்றைக்கி அவர் இயேசு மூத்த சகோதரர். நமக்கு பரலோகத்தில் ஒரு பிதா, நித்திய பிதா இருக்கார். அதை விட்டுட்டு பூமியில் யாரையுமே பிதா என்று கூப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. போதகர் என்று யாரையுமே அழைக்கக்கூடாது. போதகர்னால் யாரும் இயேசுவை போல் போதிக்கக்கூடியவங்க இல்லை. அப்போ இப்போ இயேசுவை போல் போதிக்கிறது அவர் அதிகாரமுடையவராக போதித்தார். யார்ட்டையும் ஏதாவது வாங்கிக்கலாமா, அதுக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பேசி அப்படி ஒரு மாதிரி லாபத்துக்காக பேசுகிறவர் கிடையாது, ஆதாயத்துக்காக பேசுகிறவர் கிடையாது. அவர் அதிகாரமுடையவராக போதித்தார் மற்றவங்களும். இயேசுடைய போதனை வித்தியாசம். அப்போ யாரையும் பூமியில் போதகர் என்று அழைக்கக்கூடாது. நல்ல போதகரே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போதகரே அப்படிங்கிறது அவர் அந்த ட்ரேடுக்கு கரெக்டாக இருக்கார் இயேசு கிறிஸ்து. அதனால் அவர் போதகர். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒரு காலை ஒருத்தர் கழுவுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால் நம்ம எல்லாம் சகோதரர்கள் பூமியில். அவர் தான் நமக்கு மூத்த சகோதரர். இதா நமக்கு தகப்பன். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்கிறவர் அப்படின்னு போட்டார். அதில் பூமியில் ஒருவனையும் நீங்கள் பிதான்னு கூப்பிடாங்க. அவர் ஒரு குடும்பம் நடத்தி பிள்ளைகளை பெற்றெடுத்தால், ஒரு வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்குன்னா, இப்போ நம்ம வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்குது, 5 பேர பிள்ளைகள் இருக்குது. அப்போ நான் இந்த குடும்பத்துக்கு தகப்பேன், பிதா. ஆமாம், ஆனால் அப்பான்னு தான் கூடுவாங்க வீட்டில். அப்பா என்று அழைக்கக்கூடிய யாரை பிதாவை இங்கே வீட்டில் அந்தந்த குடும்பத்துக்கு அவர் தலைவர். அவர் தகப்பன்னு இருக்க முடியாது. அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தலைவர். ஆனால் இப்போ அந்த குடும்பத்துக்கு அவர் பிதா, அப்பா. அதனால் பைபிளில் இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. அதனால் ஒருவனையும் பிதான்னு கூப்பிடாங்க, ஃபாதர்னு கூப்பிடாங்க, போதகர்னு கூப்பிடாங்க. ஆனால் அவர் சுவிசேஷ வேலை நிமித்தம் பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பொருட்டு 5 விதமான ஊழியத்தை வச்சுருக்காரு. ஒன்று அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னால் அவங்க பல இடங்களுக்கு போய் சபைகளை ஸ்தாபித்து நற்செய்தியை அறிவித்து சபையை உண்டாக்குறவங்க அப்போஸ்தலர். மேய்ப்பர். ஏற்கனவே ஒரு மந்தை இருக்கும், அது இயேசுக்காக இருக்கும், அதை காப்பாற்றி நடத்திட்டு இருக்கிறவங்க மேய்ப்பர். அதுக்கு உணவு அளித்து அதுக்கு செய்தி கொடுத்து அப்படி இருக்கும். தீர்க்கதரிசிகள். சபை போட்டு அவங்க தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதுபோல் யார்? சுவிசேஷகர்கள். எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்குள்ளவங்க சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர், போதகர், கற்றுக் கொடுக்குறவங்க. அப்புறம் யார்? அப்போஸ்தலர், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசிகள். அப்போது 5 விதமான ஊழியர்கள். இவங்க பரிசுத்தவான்களை சீர்பொருந்த போட்டு இருக்கணும்.
அந்த ட்ரேடை அவரும் ஏற்படுத்திட்டார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும், சிலரை சுவிசேஷராகவும் தேர்ந்தெடுத்துக்கிறார். அவர் சொல்லி கூப்பிடும்போது அந்த ட்ரேட் இருக்கும். ஆனால் யாரையுமே அப்பான்னு சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிதா என்று ஒருத்தனையும் பூமியில் அழைக்காதீங்க. உங்கள் சொந்த தகப்பனை அப்பான்னு கூப்பிடலாம், சித்தப்பாவை சித்தப்பான்னு கூப்பிடலாம், பெரியப்பாவை பெரியப்பான்னு கூப்பிடலாம். அதே இவ்வளோ 3 வித்தியாசம் இருக்குது. அப்புறம் பரமபிதாவை தான் நம்ம தகப்பன், ஆதி தகப்பன். ஆதி தகப்பன் யார்? ஆதாம் ஏவாள், ஆதி பெற்றோர். அப்போ பரலோகத்தில் நமக்கு ஒரு பிதா இருக்கார். அவரை தான் நம்ம கூப்பிடணும். பரம என்ன நீங்களே நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்முடைய அழைப்பு, அதாவது நம்ம வந்து யார்கிட்ட ஐக்கியமாக இருக்கணும்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியப்பட்டிருக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்துவார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். இந்த உபதேசத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். அதுக்காக ஒரு சாமியார் போய் அவமரியாதை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபாதரில் கூப்பிட்டாலும் சரி, கூடாத போனாலும் சரி, அது வந்து அவரை போய் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அது மாதிரி ஒரு போதகர் செய்யணும்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சிலர் இந்த பட்டங்களை ரொம்ப அழகாக போடுவாங்க, ரெவரண்ட்டு, அது பிறகு நான் பெரிய தீர்க்கதரிசி, சிலர் இந்த இதில் அடிப்பாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க கனியில் தெரிஞ்சிடும் யார் என்ன ட்ரேடில் இருக்காங்கங்கிறது. அவங்களுடைய ஊழியத்தில், அவங்களுடைய செயல்பாட்டில் தெரிஞ்சிடும். விளம்பரம் பெருசாக இருக்கும், கதை ஒன்றும் இருக்காது. இவர் போதக சமர்த்தர், தீர்க்கதரிசனம் வரம் பெற்றவர் அப்படின்னு நோட்டீஸ்லேயே அடிப்பாங்க. அந்த விளம்பரங்கள்லாம் தேவையில்லை. ஆண்டு சொல்ல மரத்தை பார்த்தீங்கனாலே அது கனி என்னதுன்னு தெரியும். அதனால் இன்றைக்கி தேவன் வந்து இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் உங்களை சந்தை வெளிகளிலே வந்தனங்களை விரும்பி அகலமான பட்டைகளை கொடுத்து அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு, உடைகளை போட்டுக்கிட்டு இன்றைக்கி நிறைய பேர் அலைவாங்க. சந்தன வெளிகளில் வந்தனங்களை விரும்பி முதன்மையான அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு போட்டு. ஆனால் இயேசுராஜ் சொல்கிறாரு, எல்லாம் பின்னால் போய் உட்காரு. ஒருத்தன் முன்னால் வான்னு கூப்பிட்டா அது உனக்கு கனமாக இருக்கும். முன்னால் போய் உட்காந்துட்டு ஒன்று பின்னால் போன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி தந்துருக்காரு. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை நம்ம கற்றுக்கொள்வோம், கேட்போம், அதன்படி நடப்போம். நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.